புதிய யாப்பின் மூலமாக தமிழ் மக்களுக்கு அரசியல் தீர்வு காணப்படும் என்கின்ற நம்பிக்கை சிங்கள தலைவர்களினாலும் சர்வதேச சமூகத்தினாலும் அரசுகளினாலும் தமிழ் தலைவர்களினாலும் தமிழ் மக்களுக்கு கொடுக்கப்பட்டு அதன் அடிப்படையில் ஒரு புதிய அரசாங்கம் உருவாக ஈழத்தமிழர்கள் ஆதரவளித்தார்கள். ஆனால் கடந்த 2.5 ஆண்டுகளின் பின்பும் இதுவரை அவருடைய அனைத்து செயல்களுமே மோசடி மிக்கதாகவும் ஏமாற்றகரமானதாகவுமே அமைந்திருக்கின்றன. இதன் நம்பிக்கை அளிக்கக்கூடிய செயல்கள் எதுவுமே இதுவரை இடம்பெறவில்லை. போர்க்குற்ற விசாரணை என்று சொன்னால் என்ன, தமிழ் மக்கள் பக்கத்தில் அது இனப்படுகொலை என்றுதான் கூறப்படக்கூடியது. ஆனால் அவர்கள் கூறும் போர்க்குற்ற விசாரணை என்று சொன்னால் என்ன, காணாமலாக்கப்பட்டோருக்கான நீதி என்று சொன்னால் என்ன, அவற்றில் ஓர் அரையங்குலம் தானும் இதுவரை முன்னேற்றம் காணப்படவில்லை. பின்பு அரசியல் யாப்பு சம்பந்தமான விடயம் இப்பொழுது 2.5 ஆண்டுகளின் பின் அவ்வாறு யாப்பை உருவாக்குவதற்கான முன்யோசனைகள் அடங்கிய வழிகாட்டுகிறது ஒன்று முன்வைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அது சுத்த ஏமாற்று மட்டுமல்ல, மிகவும் அபாயகரமானதும் கூட. என்னை பொறுத்தவரையில் இந்த அரசியல் யாப்பு முன்யோசனைகள் அல்லது உருவாக்கப்படக்கூடிய அரசியல் யாப்பு என்பது கூட ஸ்ட்ரக்சரல் ஜெனோசைட் என்று சொல்லப்படுகின்ற சமூக ரீதியாக ஒழுங்கமைக்கப்பட்ட வடிவமைக்கப்பட்ட இனப்படுகொலையின் ஒரு அங்கமாகவே காட்சியளிக்கிறது. இந்த யாப்பு உருவாக்க தொடர்பாக அரசியல் நிர்ணய சபைக்கான அங்குரார்ப்பண கூட்டத்தை இலங்கை ஜனாதிபதி ஆரம்பித்து வைத்து கடந்த ஆண்டு உரையாற்றுகையில் இவ்வாறு கூறினார். ஒற்றையாட்சி என்கின்ற சொற்பதம் சிங்கள மக்களுக்கு ஏற்புடையது, ஆனால் தமிழ் மக்களுக்கு அது கசப்பானது, வெறுப்பானது. அதேவேளையில் சமஷ்டியாட்சி அல்லது கூட்டாட்சி என்கின்ற சொற்பிரயோகம் சிங்கள மக்களுக்கு ஏற்புடையதல்ல, அது கசப்பானது, அவர்களுக்கு வெறுப்பானது. எனவே யூனிட்டரி என்று சொல்லப்படுகிற ஒற்றையாட்சியோ பெடரல் என்று சொல்லப்படுகின்ற சமஷ்டி ஆட்சி முறையோ இது சம்பந்தமான சொற்பிரயோகங்களோ இந்த யாப்பில் இடம்பெற மாட்டாது. அதை நீக்கிவிட்டு வேறு வகையில் அரசியல் யாப்பை உருவாக்க வேண்டும் என்ற யோசனையை அவர் முன்வைத்திருந்தார். தற்போது முன்வைக்கப்பட்டிருக்கிற அரசியல் யாப்பு முன் யோசனைக்கான வழிகாட்டுகையில் ஒற்றையாட்சி என்று சொல்லி நீக்கப்பட்டு விட்டது. எனவே அது ஒரு பெருமைக்குரிய மகிழ்ச்சிக்குரிய விடயம் என்றும், அதேவேளை சமஷ்டி என்ற சொல்லு போடப்படவில்லை, அது தேவையில்லை என்றும், ஒற்றையாட்சி என்ற சொல்லு யூனிட்டரி என்கின்ற சொல்லு நீக்கப்பட்டமை ஒரு முன்னேற்றகரமான விடயம் என்றும் பலவாறாக தமிழ் தரப்பிலும் சொல்லப்படுகிறது. சிங்கள தரப்பு அதை அவ்வாறே சொல்லிக் கொடுக்கிறது. உண்மை இதற்கு நேர் முரணானது. அவர்கள் ஒற்றையாட்சி என்கின்ற சொல்லை நீக்கிவிட்டு எகியராஜ்ய என்கின்ற ஒரு சிங்கள பதத்தை பிரிவித்திருக்கிறார்கள். அதுக்கு நிகரான தமிழ் சொல்லு ஒருமைப்பட்ட நாடு என்பதாகும். இந்த 2 ஆங்கில சொல்லு சிங்கள சொல்லுக்கும் தமிழ் சொல்லுக்கு நிகரான ஆங்கில சொல்லு இல்லை. எனவே அந்த ஆங்கில சொல்லு இதில் போட முடியாது என்று கூறியிருக்கிறார்கள். ஆனால் இந்த எகியராட்சியம் என்ற சொல்லுக்கு அரணாக 2 ஆங்கில சொற்களை அவர்கள் முன்னிறுத்தியிருக்கிறார்கள். ஒன்று அன்டிவைடட் என்ற சொல்லை நிறுத்தியிருக்கிறார்கள். அன்டிவைடட் என்று சொல்லி சொன்னால் ஒருபோதும் இந்த நாட்டை பிரிக்க முடியாது என்பது மட்டுமல்ல, அதற்கு அப்பால் இந்த நாட்டை வேறு கூறுகளாக சிந்திக்க முடியாது என்ற பொருளையும் அது கொண்டிருக்கிறது. இரண்டாவதாக இன்னொரு சொல்லை அவர்கள் பயன்படுத்தியிருக்கிறார்கள். இன்டிவிசிபிள் என்கின்ற ஒரு சொல்லு. இந்த பதம் லத்தீன் மூலத்தை கொண்டது. இன்னென்று சொன்னால் நாட் என்கின்ற அர்த்தத்தை கொண்டது. லத்தீனில் இதனுடைய ஸ்பெல்லிங் பின்னுக்கு வேறுபடுகிறது. டிவிசிபிள்ஸ் ஈக்கு பின்பு ஐ வரும், பின்பு எல் ஈக்கு பதிலாக அது எல் எஸ் வரும். டிவிசிபிள்ஸ் என்கின்ற சொல்லுக்கு முன் இன்னை அவர்கள் சேர்த்திருக்கிறார்கள். இதன் மூலம் பகுக்கப்பட முடியாத, ஒன்றிலிருந்து பிரித்து பார்க்கப்பட முடியாத அல்ல பிரித்திட முடியாத என்ற சொற்களை கொண்டுள்ளது. எனவே இந்த 2 ஆங்கில சொற்களும் என்னத்தை சொல்கின்றன என்றால், இலங்கை பிரிக்கப்பட முடியாத, அது என்றும் பிரிக்கப்பட முடியாத, பிளவுபடுத்தப்பட முடியாத, பகிர்க்கப்பட முடியாத
ஒன்றிலிருந்து பிரித்து ஒன்றை பார்க்க முடியாத என்ற பொருட்களை கொண்டிருக்கிறது. இதனை இரண்டாவது வார்த்தையை விடயத்தை இன்னும் அதிகம் அவருடைய ஊக்குவித்தது அவருடைய அடிப்படையில் பார்ப்போம். இது ஒரு கணித ரீதியான ஒரு பொருளை இதனை விளக்கப்படுத்துவது இலகுவானது. முதலாவதாக இன்டிவிசிபிள் என்றால் பகுக்கப்பட முடியாதது என்பது. ஒன்று என்கின்ற காணத்தை ஒன்றால் பகுத்தால் அது ஒன்று என்னும் பெருமானத்தை தான் தரும். எனவே அதை வேறொன்றால் பகுக்க முடியாது. அதே போல ஒன்று என்னும் காணத்திலிருந்து எதையாவது அதை நீக்கிவிட்டால் அந்த காணம் பெருமதிக்கு போயும். அந்த ஒன்று என்ற காணத்தின் பெருமதி இருக்காது. எனவே அதிலிருந்து அதை பிரிக்க முடியாது. எனவே பகுக்கப்பட முடியாத, அதிலிருந்து பிரித்தெடுக்கப்பட முடியாது என்கின்ற பொருளை இது கொண்டிருக்கிறது. இந்த வகையில் இப்பொழுது யாப்பில் உருவாக்கப்பட்டிருக்கின்ற வெறும் சொற்களாக மட்டுமே பார்க்காமல் நடைமுறையாக பார்த்தால், நடைமுறை என்பது இந்த பதங்களுக்கான இன்டர்பிரிட்டேஷன் என்று சொல்லப்படுகின்ற வியாக்கியானங்களை தங்கியிருக்கிறது. சிங்களமயப்படுத்தப்பட்டிருக்கிற நீதிமன்றம் இதற்கு இந்த வியாக்கியானங்களை தேவையான கட்டத்தில் எடுக்கலாம். அதாவது முதலாவது அன்டிவைடட் என்பதற்கு பிரிக்கப்பட முடியாத, பிளவுபடுத்திடப்பட முடியாத என்று இரண்டு பொருட்கள் உண்டு. இந்த பிளவு என்கின்ற சொல்லுக்கு எப்படி இன்டர்பிரேட் பண்ணலாம்? ஒரு நாட்டை இரண்டாக பிரிப்பது மட்டுமல்ல பிளவு. ஒரு குடும்பத்துக்குள் நீ பிளவு ஏற்படுத்தாத என்று சொல்வார். சச்சரவு ஏற்படும் பொழுது ஒரு சின்ன முரண்பாட்டை கூட பிளவு என்று அதை இன்டர்பிரேட் பண்ணிவிடலாம். ஒருவருக்கு ஒருவர் தங்களுக்கு இடையில் பேதம் கொண்டு பேசப்படுகின்ற பொழுது, அல்ல வேறுபாடுகள் இருக்கிறது பேசப்படும் பொழுது மொழி சம்பந்தமாகவே அந்த பிளவு என்கின்ற சொல்லை பயன்படுத்த முடியும். ஆதலினால் சிங்கள பெரும்பான்மையை கொண்ட சிங்கள மயப்படுத்தப்பட்ட சிங்கள பாரம்பரியத்தினாலேயே தீர்ப்பு வழங்கப்படுகின்ற நீதிமன்றம் தான் யாப்பு நீதிமன்றமாக இருக்க போகிறது. அந்த நீதிமன்றம் கொடுக்கக்கூடிய இன்டர்பிரிட்டேஷனில் தான் எதிராக இருக்க முடியும். அதனால் இன்டர்பிரிட்டேஷன் இந்த ரெண்டு வார்த்தைகளுக்கும் தேவைக்கேற்ப அபாயகரமான இன்டர்பிரிட்டேஷன் வழங்க முடியும். ஒன்றை சொல்ல முடியும். யூனிட்டரி என்ற வார்த்தை என்கிற பிரித்தானியாவில் அயர்லாந்துக்கு சென்றது. ஸ்கொட்லாந்தில் பொது வாக்கெடுப்புக்கு பிரித்தானிய பாராளுமன்ற வன்மையில் இருக்கிறது. எனவே அங்கு பிரிந்து செல்ல முடியாது என்ற நிலை யூனிட்டரி கிடையாது. யூனிட்டரி என்கின்ற இருக்கிற சொல்லை நீக்கிவிட்டு அபாயகரமான இரண்டு சொற்களை ஒரு எகியராட்சி என்று புதிதாக அறிமுகப்படுத்தி ஆங்கில சீன சொல்லி அறிமுகப்படுத்தி, அது ஆங்கில சொல் கிடையாது. அதுக்கு இரண்டு ஆங்கில சொற்களினால் இணைத்தவாறு இன்டர்பிரேட் பண்ணக்கூடிய ஆங்கில சொற்கள். அதாவது அன்டிவைடட் என்பதற்கு நிறைய பொருள் உண்டு. அது அது முழுமையானது என்ற அர்த்தத்தை கொண்டது, ஃபுல் என்கின்ற அர்த்தத்தை கொண்டது. அதேபோல கம்ப்ளீட் என்கின்ற அர்த்தத்தை கொண்டது. இவ்வாறு பலவரான அன்டிவைடட் என்பதற்கு அதனுடைய ஃபர்ஸ்ட் மீனிங், செகண்ட் மீனிங் என்று பல அர்த்தங்களில் மீனிங்கள் உண்டு. சட்ட நிபுணத்துவத்தில் சட்ட நோக்கத்தை வைத்துக் கொண்டு பிரச்சனை தமிழ் மக்களை ஏமாற்ற சிங்களவர்கள் கைவந்தவர்கள். அதாவது வடக்கு கிழக்கு தற்காலிகமாக இணைக்கப்பட்டதை வெறும் டெக்னிக்கல் விடயமாக கருத்தில் எடுத்துக்கொண்டு அதை பிரித்து விட்டார்கள் சட்டத்தினால். அவ்வாறு பிரித்தவர்களால் இந்த யாப்பில் போடப்படுகின்ற இந்த புதிய சொற்கள் எவ்வளவு மோசமான இன்டர்பிரிட்டேஷனுக்கு உட்படுத்தப்படக்கூடியது. எனவே யூனிட்டரி என்ற சொல்லை நீக்கிறதுக்கு பதிலாக போடப்பட்டிருக்கும் அந்த மூன்று வார்த்தைகளும் ஆபத்தானவை. இருக்கிற யூனிட்டரி என்ற வார்த்தையை விடவும் பல 1000 மடங்கு மோசமானவை. அதனை கருத்தில் எடுத்துக்கொண்டு ஏனைய விடயங்களை நாம் ஆராய வேண்டும். இது முதலாவது விடயம். இரண்டாவது, ஏற்கனவே நான் குறிப்பிட்டிருக்கிறது போல இலங்கையின் யாப்பு மரபுக்குள் இருந்து கொண்டு தமிழ் மக்களின் பிரச்சனை தீர்வு காண முடியாது. ஏனென்றால் ஒரு அயல் நாடு சம்பந்தப்பட்டு ஒரு ஒப்பந்தம் ஏற்கனவே செய்யப்பட்டிருக்கிறது. அந்த ஒப்பந்தம் போதாது என்பதற்காகத்தான் தேர்ந்த ரத்தம் சிந்திய போராட்டம் நிகழ்ந்து அதன் பின்பு மகதொகை 1.5 லட்சம் மக்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார். இவ்வாறு ஒரு இனப்படுகொலை நிகழ்ந்திருக்கிற பின்னணியில் இன்னொரு அயல் நாடு சேர்ந்து செய்யப்பட்ட ஒப்பந்தமே போதாது என்கின்ற நிலை வந்திருக்கின்ற பின்னணியில் இப்போது காணப்படுகின்ற நிராகரிக்கப்பட்டிருக்கிற ஒரு யாப்பின் மரபுக்குள்ளால் பிரச்சனையை தீர்ப்பதற்கு முற்படுகின்ற அந்த யாப்பு ரீதியான தீர்வு என்பது சிறிது ஏற்றுக்கொள்ளப்பட முடியாது. நான் சொல்லக்கூடிய விடயம் இதுதான். இனப்படுகொலை நிகழ்ந்த கிழக்கு ஐரோப்பாவில், யூகோஸ்லாவியாவில், சேர்பியர் படுகொலை, பொஸ்னியா, ஹெர்சகோவினா, இந்த பிரச்சனையில் எவ்வாறு தீர்வு காணப்பட்டதோ
அவ்வாறு இங்கும் ஒரு அரசியல் யாப்பை உருவாக்குவதற்கு முன்பு ஒரு அரசியல் தீர்வு காணப்பட வேண்டும். பொஸ்னியா ஹெர்சகோவினா பிரச்சனையில் பாருங்கள், செர்பிய அரசு சம்பந்தப்பட்டது தீர்மானத்துக்கு, குரோசியா அரசு சம்பந்தப்பட்டது, அந்த பொஸ்னியா ஹெர்சகோவினா அரசு சம்பந்தப்பட்டது. இந்த 3 அரசுகளும் சம்பந்தப்பட்டது மட்டுமல்ல, அமெரிக்கா, ரஷ்யா, பிரித்தானியா, பிரான்ஸ், ஜெர்மனி ஆகிய 5 நாடுகளுடன் கூடவே EU என்று சொல்லப்படுகிற ஐரோப்பிய ஒன்றியம் சம்பந்தப்பட்டிருக்கிறது. 6வது நடைமுறைக்கு நேற்று ராணுவம் சம்பந்தப்பட்டது. இவ்வளவு சம்பந்தப்படுத்தப்பட்டு தான் டெய்டன் ஒப்பந்தம் என்று சொல்லப்படுகின்ற 1995ஆம் ஆண்டு செய்யப்பட்ட ஒப்பந்தம் உருவாக்கப்பட்டது. இந்த ஒப்பந்தத்தில் இவ்வளவு பேரும் சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள். இவ்வாறு உருவாக்கப்பட்ட இந்த ஒப்பந்தம் தான் பொஸ்னியா ஹெர்சகோவினா யாப்பின் இணைப்பான 4வது பகுதியாகும். இந்த ஒப்பந்தத்தை ஒரு பகுதியாக ஏற்றுக்கொண்டுதான் யாப் உருவாக்கப்பட்டது. இந்த ஒப்பந்தம் பொஸ்னியா ஹெர்சகோவினா யாப்பின் 4வது அங்கமாக சேர்க்கப்பட்டது. அப்படி இனப்பிரச்சனைக்கு தீர்வை நீங்கள் காணுங்கள். முதல் சிங்கள தலைவர்கள், தமிழ் தலைவர்கள், ஏற்கனவே முன்சாமி ஒப்பந்தத்தோடு சம்பந்தப்பட்டிருக்கிற இந்திய அரசு அல்லது பேச்சுவார்த்தைகள் ஏற்கனவே சம்பந்தப்பட்டிருக்கிற நோர்வே, இவ்வளவு சம்பந்தப்படுத்தப்பட்ட வகையில் இந்த பிரச்சனைக்கு ஒரு அரசியல் தீர்வை சிந்திக்க வேண்டும். அந்த டேட்டன் ஒப்பந்தம் செய்யப்பட்ட போது அதில் அதற்கு சாட்சியாக கையெழுத்திருக்கிறவர்கள் நமக்கு கவனத்துக்குரியவர்கள். அப்பொழுது அமெரிக்கா ஜனாதிபதியாக இருந்த ஸ்லிங்கர் அமெரிக்க ஜனாதிபதி கையெழுத்திட்டிருக்கிறார், பிரான்ஸ் ஜனாதிபதி கையெழுத்திட்டிருக்கிறார், ஜெர்மன் சான்சலர் கையெழுத்திட்டிருக்கிறார், ரஷ்ய பிரதமர் கையெழுத்திட்டிருக்கிறார், பிரெஞ்சு ஜனாதிபதி கையெழுத்திட்டிருக்கிறார். இவ்வளவு பேரும் கையெழுத்திட்டு இவர்களையும் சாட்சியாக கொண்டு கையெழுத்திடப்பட்ட ஒப்பந்தத்தை தான் பொஸ்னியா ஹெர்சகோவினா யாப்பின் 4வது அங்கமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டு அதன் அடிப்படையில் தீர்வு காணப்பட்டது. ஒரு இனப்படுகொலை நிகழ்ந்த நாட்டுக்கு ஒரு அரசியல் தீர்வு காணுவதற்கான ஆகக்கூடிய அண்மைக்கு உதாரணம் இதுதான். ஒன்றரை மக்கள் இனப்படுகொலை செய்யப்பட்ட பின்பு இப்படி ஒரு மோசமான ஒப்பந்தம் பற்றி சிந்திப்பது என்பது எவ்வளவு சுத்த தவறானது. அது மட்டுமல்ல பிரச்சனை, இந்த ஒப்பந்தத்திற்கு டிஎன்ஏ சாதகமாக பேசியிருக்கிறது என்று சொல்வது என்ன? அது அனைத்தையும் விடவும் மோசமானது. அனைத்தை விடவும் மோசமானது. ஒரு வகையில் தமிழ் மக்களை அரசியல் ஞானமற்றவர்களாக, தமிழ் மக்களுக்கு சட்டம் நோக்கம் தெரியாது என்பதாக, சட்டம் நோக்கம் என்பது வரும் கிரிமினல் வழக்குகளையோ சிவில் வழக்குகளையோ பேசுவது கிடையாது. ஒரு சமூக அமைப்பு பற்றியது, ஒரு சமூக நீதி பற்றியது, ஒரு அரசை நடத்துவது பற்றியது. இத்தகைய சட்ட நோக்கங்கள் என்பதை பற்றி நாங்கள் கருத்தில் எடுக்க வேண்டும். வரும் கிரிமினல் வழக்குகளை பற்றிய, வரும் சிவில் வழக்குகளை பற்றிய சட்ட நோக்கங்களை மட்டும் கருத்தில் வைத்துக் கொண்டு அதன் பேரால் அரசியல் யாப்புகள் சம்பந்தமான விடயங்களை வரையறை செய்யலாம் என்றோ, அவ்வாறு உள்ளவர்களை ஏமாற்றுவதன் மூலம் தமிழ் மக்களை ஏமாற்றி விடலாம் என்று சிங்களத்தவர்கள் நினைப்பதையோ நாம் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது. இவை அரசியல் தத்துவம் பற்றியது, பொலிட்டிக்கல் பிலாசபி பற்றியது, கான்ஸ்டிடியூஷனல் பிலாசபி பற்றியது, கான்ஸ்டிடியூஷனல் லோ பற்றியது அல்ல. ஒரு பிரச்சனை தீர்க்கப்பட்ட இடத்தில் கான்ஸ்டிடியூஷனல் பிலாசபியின் அடிப்படையில், அரசியல் பொலிட்டிக்கல் பிலாசபியின் அடிப்படையில் ஒரு பிரச்சனை தீர்க்கப்பட்ட பின்பு கான்ஸ்டிடியூஷனல் லோ பற்றி பேசலாம். எனவே இங்கு பிரச்சனைகள் மிகவும் ஆழமாக இருக்கின்றன. ஈழத்தமிழ் மக்களை 1.5 லட்சம் மக்கள் படுகொலை செய்யப்பட்டு பின்பும் ஏமாளிகளாக யாரும் கருதுவார்களானால், ஏமாற்ற வேண்டும் என்று நினைப்பவர்களுக்கு யாரும் ஒத்து போகலாம் என்று நினைப்பார்களானால் அது சுத்த தவறானது. அப்படி என்றால் பல்லாயிரக்கணக்கான ஆண்டு காலம் நாகரிக வளர்ச்சியை கொண்ட ஈழத்தமிழ் இனம் ஒரு தகுதியற்ற இனம் என்கின்ற மோசமான பெயரை வரலாற்றில் இவர்கள் படிக்க முயற்சிக்கிறார்கள் என்பதை பொருள். அப்படி பண்பாட்டு செலவையும் நாகரிக வலிமையும் கொண்ட ஈழத்தமிழர்களை அற்பமாக மதிக்க தமிழ் தேசிய கூட்டமைப்பின் செயல்களினால் நாம் இடமளிக்க முடியாது. தமிழ் தேசிய கூட்டமைப்பின் செயல்கள் அந்த வகையில் இடமளிக்க வல்லதாக காணப்படுகின்றவை முற்றிலும் வேதனைக்குரியது. எனவே இப்பொழுது பல்கலைக்கழக அறிஞர்கள், எழுத்தாளர்கள், ஊடகவியலாளர்கள், சமூக தலைவர்கள், மத தலைவர்கள் என்று சொல்லப்படுகின்ற சமூக உணர்வு கொண்டவர்கள், ஆசிரியர்கள், கல்லூரி அணிவர்கள், இத்தரப்பினர்களுடைய அதிகப்பட்ட சிந்தனைக்குட்பட்டு வெறுமனே ஓரிடவர்களுடைய அரசியல் சிந்தனைகளுக்குள்ளால் எங்களுடைய பிரச்சனையை சிறவைத்து விடாமல் பார்த்துக் கொள்ள வேண்டியிருக்கிறது. சிங்கள தலைவர்கள்
மிக பரந்த நிறுவன கட்டமைப்பு பிரச்சனைகளை சிந்திக்கிறார்கள். தமிழ் மக்கள் தரப்பில் இதற்கென்று எந்த விதமான ஒரு நியாயபூர்வமான குழுவும் கிடையாது. அரசியல் தீர்வு திட்டங்களை பற்றி பரிசீலனை செய்வதற்கோ எந்த ஒரு குழுவும் அமைக்கப்படவில்லை. இந்த வலுவுகளை பற்றிய ஒரு சட்டம் நிபுணத்துவ குழுவோ அமைக்கப்படவில்லை. வெளிநாட்டு விவகாரங்கள் சம்பந்தப்பட்ட விடயங்களை கையாளுவதற்கு குழுக்களோ அமைக்கப்படவில்லை. ஆரோ எங்களுக்கு தெரியாமல் திறமறையிலிருந்து யாரோ ஒரு சிலர் பேசுகிறார்களாம். ஒரு சிலர்கள் பேசிவிட்டு இப்பொழுது நாடாளுமன்றத்தில் ஏதோ கொண்டு வந்திருக்கிறார்களாம். கொண்டு வந்தவை நான் இப்போது பேசுவதனுடைய லட்சணம். நாம் மிகவும் விலை கொடுத்து விட்டோம். அந்த விலையை நாம் கருத்தில் கொள்ள வேண்டும். இன்று தமிழ் ஈழப் போராட்டத்தை ஆரம்பித்தவர்கள் தான், அதாவது 1977ஆம் ஆண்டு தமிழீழ விடுதலை போராட்டம் வேண்டும் என்றும் மேடைக்கு மேடை பேசிய 2 பேர் தான் தமிழ் தலைமையாகிறார்கள். ஒருவர் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவராக இருக்கின்ற ஆர் சம்பந்தன் அவர்கள், ஒருவர் தமிழக கட்சியின் தலைவராக இருக்கின்ற மாவட்ட சேனாதிராஜ் அவர்கள். இவர்களும் 1977ஆம் ஆண்டு மேடைகளில் தாம் பேசியதை இப்பொழுது நினைவு கொண்டு பார்க்க வேண்டும். அவ்வாறு பேசியவர்கள் இப்பொழுது எந்த விதமான நியாயபூர்வமற்ற தீர்வு மட்டுமல்ல, எதிரானதும் கூட இது ஒரு படம் சாம்பார் என்று, இது ஒரு சாம்பார் என்று நான் இதனை வர்ணிப்பேன். எப்படி என்றால், சாப்பாட்டு கடைகளில் பழைய கடைகள் ஊசி போய்விடும். பழைய கடைகளை இன்று மறுநாள் அப்படியே எல்லா பல்வேறு கடைகளை எல்லாத்தையும் உண்டாக கொட்டி ஒரு பாத்திரம் ஒரு அண்டாவுக்கு கொட்டி விட்டு அவற்றுக்கு கொஞ்சம் தண்ணியை ஊற்றி கொஞ்சம் புளியை கரைச்சி ஊற்றிட்டு புதிய பூசணிக்காய் துண்டுகளை வெட்டி அதுக்கு போடுவாங்க. போட்டு புதிய சாம்பார் ஒன்று சொல்லிட்டாங்க. பழைய கடைக்கு பேர் புதிய சாம்பார். புதுசு அந்த பூசணிக்காய் துண்டு மட்டும்தான். இந்த பூசணிக்காய் துண்டு என்பது என்ன என்று கேட்டால், மேற்புலகத்தை ஏமாற்றுவதற்கு ஜனநாயகம் இருக்கிறது, பேச்சு சுதந்திரம் இருக்கின்றது, இங்கே ஜனநாயக நிறுவனங்கள் செயற்பட தொடங்கியுள்ளன என்பது போன்ற ஆதாரங்களை இந்த அரசியல் ஜாக்கிரதாக காட்டுகிறேன். எங்களுக்கு பிரச்சனை மனித உரிமை பற்றிய பிரச்சனை கிடையாது. எங்களுக்கு பிரச்சனை இவர்கள் கூறுகின்ற சின்ன 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 ஜனநாயக உரிமை பற்றிய பிரச்சனை கிடையாது. எங்களுடைய பிரச்சனை தமிழ் மக்கள் தமது தேசிய சுயநிர்ணய உரிமையை, தமது தேசிய இனம் சார்ந்த உரிமையை நிலைநாட்ட வல்ல தேசிய இனம் சார்ந்த உரிமை பற்றியது. இது அவருடைய அடிப்படை உரிமை, பிறப்புரிமை. இந்த பிறப்புரிமையை பிரதிபலிக்கவல்ல தீர்வுகளை பற்றி யோசிக்க வேண்டியதை தவிர முதல் மனித உரிமை சம்பந்தமானவோ இவர்கள் கூறும் ஜனநாயகமோ நமக்கு ஜனநாயகம் கிடையாது. இவர்கள் கூறுகின்ற மெஜாரிட்டேரியனிசம் ஜனநாயகம் இல்லை. இவர்கள் இந்த நிறுவனங்கள் சம்பந்தப்பட்ட அல்லது சாதாரணமாக இந்த பேச்சு சுதந்திரம், ஒழுங்கு சுதந்திரம் சொல்லப்படுறதும் என்ன. இங்கு இந்த முதல்ல 2 வார்த்தைகளாலும் அன்டிவைடட் என்ற வார்த்தையினாலும் இன்டிவிசிபிள் என்ற வார்த்தையினாலும் என்ன சொல்லுகிறார், ஒரு சுதந்திரம் இருக்கிறது. தமிழ் இதை கேட்க முடியாது சொல்லுகிறார். ஒற்றையாட்சி முறையெல்லாம் கேட்க முடியும், இது ஒன்றும் கேட்க முடியாது. எனவே இவர்கள் சொல்வது ஒரு சுதந்திரம், இது இந்த சுதந்திரம் இல்லாத ஒரு யாப்பை உருவாக்கி சுதந்திரத்தை பேசலாம் நினைக்கிறார். இதுதான் தமிழ் மக்களுடைய ஆழமான பிரச்சனை. எனவே இந்த யாப்பு ஒரு சுத்த ஏமாற்றகரமானது என்பதை நாம் கருத்தில் கொள்ள வேண்டும். அது மட்டுமல்ல, தமிழ் மக்களுக்கு மிகவும் எதிரானதும் ஆபத்தானதுமானது. அதாவது ஸ்ட்ரக்சரல் ஜெனோசைடுக்கு அணிவகுக்கின்ற அரணமைக்கின்ற ஒரு யாப்பாக இது காணப்படுகிறது.